இது ஒரு முக்கியமான கூட்டம். ஒழுங்கு நடவடிக்கை குழு இந்த 16 குற்றச்சாட்டுகளை பொதுக்குழுவில் 17ஆம் தேதி நடந்த பொதுக்குழுவில் வாசிக்கப்பட்டதை நீங்கள் அறிவீர்கள். அந்த பொதுக்குழு சம்பந்தமாக கட்சி விதிப்படி ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு அது அனுப்பப்பட வேண்டும். 23 கட்சி விதிப்படி அனுப்பப்பட வேண்டும். அப்படி அவர்களுக்கு அனுப்பியதில் அவர்கள் இன்று கூடி அந்த ஒவ்வொரு தீர்மானங்களையும் தீர்மானங்கள் என்று சொல்வதை விட குற்றச்சாட்டுகளை எல்லாம் அவர்கள் விரிவாக இங்கே விவாதித்தார்கள். அதனுடைய அவர்கள் விவாதித்த பிறகு அதனுடைய அறிக்கையை இங்கே எனக்கு கொடுத்தார்கள். அந்த அறிக்கை என்னவென்று இப்பொழுது அருள் எம்எல்ஏ அவர்கள் படிப்பார்கள். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது பல்வேறு கட்சி விரோத நடவடிக்கைகளுக்காக கட்சி தலைமைக்கு வரப்பெற்ற 16 குற்றச்சாட்டுகளை பொதுக்குழுவில் முன்வைக்கப்பட்டு அவைகள் கட்சியின் அமைப்பு விதி எண் 23 படி ஒழுங்கு நடவடிக்கை குழுக்கு வழங்கப்பட்டது. அந்த ஒழுங்கு நடவடிக்கை குழுவுக்கு அனுப்பப்பட்ட இந்த குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டி பணித்ததன் அடிப்படையில் இந்த குழு இன்று கூடி இந்த குற்றச்சாட்டுகளை உள்ளடக்கி விளக்கம் கேட்கும் கடிதத்தை செயல் தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு இன்று அனுப்பி வைப்பதென முடிவு செய்யப்படுகிறது. இன்றைக்கு இந்த கடிதம் அனுப்புறோம். அதற்குண்டான விளக்கம் மற்றும் ஆவணங்கள் ஏதேனும் இருப்பின் அவைகள் 31/8/2025 தேதிக்குள் கட்சி விதிப்படி அமைப்பு செயலாளர் கட்சியினுடைய அதாவது நம்முடைய ஒழுங்குமுறை குழுவுடைய அறிக்கையை நம்ம கட்சியினுடைய விதிப்படி விதி எண் 19 படி கட்சியினுடைய அமைப்பு செயலாளர் செயல் தலைவர் அவர்களுக்கு அனுப்பி வைப்பார். அதற்குண்டான விளக்கம் மற்றும் ஆவணங்கள் ஏதேனும் இருப்பின் அவைகள் 31/8/2025 தேதிக்குள் நேரிலோ அல்லது மேற்கண்ட முகவரிக்கு கடிதத்தின் வாயிலாகவோ சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறோம். இந்த குற்றச்சாட்டு குறித்து நோட்டீஸ் சொன்னாலும் நாங்க விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வழக்கறிஞர் பாலு தெரிவிச்சிருக்காரு. நாங்க நோட்டீஸுக்கு விளக்கம் கொடுக்கவும் மாட்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியால் நீக்கப்பட்டவர் அவர். அதெல்லாம் அதை விட ஒரு பொருட்டா நாங்கள் எடுத்துக்கிறது இல்லை, எடுத்துக்கவும் வேண்டாம்.